கீழப்பாவூர் ஆர் சண்முகையா வழங்கும் தமிழ் அமுதம். வேள்வியே வழி என்றான் வசிட்டன். அன்னதற்கு அடியேன் செய்யும் பணி இனிது அளித்தி என்று கேட்டான் தயரதன். ருசிய சிறுங்கன் எனும் கலைக்கோட்டு முனிவனே அந்த யாகம் செய்யும் தகுதி மிக்கவன் என்றான் வசிட்டன். ஒரு கலைமுக சிறுங்க உயர்த்தவன் என்கிறார் கவிச்சக்கரவர்த்தி. இவர் கலைமான் கொம்பை பெற்ற முனிவர். இவர் தனித்தே வாழ்ந்ததால் உலகத்தவர்களின் தன்மைகளை அறியாதவர். இவருடைய தந்தை இவரை தனித்தே வளர்த்தார். அவரை எப்படி அழைத்து வருவது என்று வசிட்டரிடம் கேட்டான் தயரதன். தீங்கு அறு குணத்தால் மிக்க செழுந்தவன் யாண்டை உள்ளான், ஈங்கு யான் குணரும் தன்மை அருளுதி இறைவ என்றான் தயரதன். வசிட்டன் கலைக்கோட்டு முனிவன் பற்றி தயரதனிடம் கூறத் தொடங்கினான். உத்தானபாதன் எனும் ஒரு மன்னன், அவனுடைய மகன் உரோமபாதன். அவன் ஆளும் நாட்டில் மழை இல்லை, கடும் வறட்சி. என்ன செய்வது என்று உரோமபாதனுக்கு புரியவில்லை. அந்நாட்டிலுள்ள முனிவர்களெல்லாம் கலைக்கோட்டு முனிவன் இந்நாட்டுக்கு வந்தால் அவன் காலடிப்பட்டால் வான் பிலிற்றும் என்றனர். எனவே உரோமபாதன் அம்மாமுனியை எப்படி அழைத்து வருவது என எண்ணும் வேளையில் சோதி நுதல் கரு நெடுங்கண் துவர் இதழ் வாய் தரள நகை துணை மென் கொங்கை மாதர் எழுந்து யாம் ஏகி அருந்தவனை கொணர்தும் என வணக்கம் செய்தார். மன்னனுக்கு தவிப்பு, மாமுனியை எப்படி அழைப்பது என்ற ஏக்கம். யார் சென்று அழைப்பது என்று புரியாத நேரத்தில் மாதர்கள் சிலர் எழுந்து நாங்கள் அழைத்து வருகிறோம் என்றார்கள். ஆம், கலைக்கோட்டு முனிவரை அவருடைய தந்தை விபாண்டக முனிவன் இல்லாத வேளையில் சில இளம் பெண்கள் சென்று மாயவித்தை பல கூட்டி அழைத்து வந்தனர். உலகம் என்றால் என்ன என்று தெரியாத கலைக்கோட்டு முனிவர் இந்த இளம் பெண்களின் பின்னால் வந்தார். கலைக்கோட்டு முனிவர் உரோமபாதன் நாட்டிற்குள் நுழைந்ததுமே மழை பொழிந்தது, நீர் நிறைந்தது, மக்களின் கண்ணீர் மறைந்தது, வளம் கொழித்தது. உரோமபாதன் கலைக்கோட்டு முனிவரின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி தனது நன்றி பெருக்கை காட்டி நின்றான். அப்பொழுதுதான் உலகம் புரியாத கலைக்கோட்டு முனிவருக்கு உண்மை புரிந்தது. என்றாலும் பொறுத்து கொண்டார். இந்நிகழ்ச்சியை கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அரசனும் முனிவரும் அடைந்த ஆயிடை வரமுனி வஞ்சம் என்று உணர்ந்த மாலைவாய் வெறிவினர் விண்ணவர் வேந்தன் வேண்டலால் கரை எறியாது அலைகடலும் போன்றனன். கலைக்கோட்டு முனிவருக்கு தன்னை பெண்கள் அழைத்து வந்த நிகழ்ச்சி அப்பொழுதுதான் தெரிந்தது. அது ஒரு சூழ்ச்சி என தோன்றியது. தெரிந்ததும் அவர் கோபம் கொண்டால் என்ன ஆகுமோ என்று விண்ணவர்கள் அஞ்சினராம். வெறுவினர் விண்ணவர் என்கிறார் கம்பர். விண்ணவர் ஏன் வெறுவ வேண்டும்? அங்கேதான் 10,000 பாடல்களுக்கு மேல் எழுதிய மாபெரும் கவிஞனின் தொலைநோக்கு பார்வையும் அனைத்து கவிதைகளையும் எழுதுவதற்கு முன்பே அவர் மனதில் கொண்டிருக்கும் காப்பிய திட்டமும் புரிகிறது, விளங்குகிறது. ஆம், கலைக்கோட்டு முனிவன் உரோமபாதன் அனுப்பி வைத்த பெண்களுக்கு பின்னே சென்றால்தானே பின்னர் அயோத்திக்கு செல்ல முடியும், யாகம் நடத்த முடியும். அப்படி நடத்தினால்தானே ராம அவதாரம் நிகழ முடியும். எனவே கலைக்கோட்டு முனிவர் சினம் கொண்டு அவர் உரோமபாதனிடம் சண்டையிடத் தொடங்கி அயோத்திக்கு போகாமல் விட்டுவிட்டால் ராமகாதை எப்படி தொடர முடியும்? இதனால்தான் இந்த முனிவர் சினம் கொள்ளக்கூடாதே என்ற கவலை தேவர்களுக்கு ஏற்பட்டதாம். உரோமபாதன் தன் நகருக்கு அழைத்துச் சென்றான் முனிவரை. சாந்தை எனும் தான் பெற்ற மகளை மணமுடித்துக் கொடுத்தான். வறுமை நோய் தனிதர வான் வழங்கவே உறுதுயர் தவிர்ந்தது அவ்வுலகம். ஆம், வான் மழை இல்லையெனில் தானம் ஏது, தவம் ஏது? தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின் அல்லவா? இப்படி உரோமபாதன் நாட்டில் கலைக்கோட்டு முனிவர் உள்ளார், அவரை சென்று அழைத்து வருக என தயரதனிடம் சொன்னான் வசிட்டன். இதுவரை கீழப்பாவூர் ஆர் சண்முகையா வழங்கிய தமிழ் அமுதம் கேட்டீர்கள்.